வணக்கம். விகடகவி விடியல் உங்களை வரவேற்கிறது. குருவே துணை. ஓம் சாய்ராம். குருவாழ்க நன்றாழ்க குருவே துணை. நற்பவி. விகடகவி விடியல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். விஎஸ் கணேசன், ஜோதிடர். கடந்த 32 வருடமாக ஜோதிடம் தொழில் எனக்கு ஜீவனாம்சமாக இருக்கின்றது. மகிழ்வித்து மகிழ் என்பது எனது குருவினுடைய தாரக மந்திரம். எனவே நான் கற்றதை பலருக்கும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, உங்கள் வாழ்க்கையிலும் விடியல் வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த விகடகவி விடியல் என்ற யூடியூப் வலைத்தளத்தின் வழியாக உங்களை சந்திக்க வந்துள்ளேன். பலரும் பயனடைவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. என்னுடைய விகடகவி விடியலை தொடர்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் யார், தன்னை உணர்தல், இந்த கேள்விக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் ஒரு துளி கூட ஐயமில்லை. தொடர்ந்து பார்த்தால் மட்டுமே புரியும், தெரியும் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறேன். விகடகவி என்பது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது. எப்படி என்று யோசிக்கிறீர்கள்? அந்த சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் விகடகவியை எப்படி எழுதினாலும் திருப்பி விகடகவி தான் வரும். கடிகாரமுள் எப்படி சுற்றினாலும் ஒரு நிலையாக 12 மணியில் உச்சியில் வந்து நிற்பது போல் சிறியமுள் பெரியமுள் அனைத்தும் ஒன்று கூடும். அதுபோல் இந்த விகடகவி விடியல் வழியாக உங்கள் வாழ்க்கையிலும் தட்டி எழுப்புவதற்காக, விழிந்து விட்டது எந்திரியுங்கள் என்று ஆன்மீக இறைவன் வழிபாடு உள்ளவர்கள் எல்லாருமே சுப்ரபாதம் என்று போட்டு இறைவனை வழிபாடு செய்வார்கள். அதே போல் உங்களையும் தட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பெயரை சூட்டியுள்ளோம். விகடகவி விடியல் என்றாலே உங்கள் வாழ்க்கையில் விடியல் வந்துவிட்டது என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் விகடகவி விடியலை பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். இதனை தொடர்ந்து நான் கற்றது கைமண் அளவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெரும் செல்வத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்பதில் நான் மனமகிழ்கிறேன். காரணம், ஜோதிடம் என்ற பெயர் முன்னோர்கள் சான்றோர்கள் வைத்து அதன் வழியாக நான் 32 வருடம் ஜீவனாம்சம் செய்து கொண்டிருக்கின்றேன். முதலில் ஜோதிடம் என்றால் என்ன என்ற கேள்விகள் நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. அதற்கான விளக்கத்தை இப்பொழுது நான் கூறுகிறேன். ஜோதிடம் என்று பிரித்தால் ஜோதி ப்ளஸ் திடம். ஜோதி என்பது ஒரு ஒளிக்கீற்று, விளக்கினுடைய தீபம், சூரியனுடைய ஒளிக்கீற்று கூட என்று நினைத்து கொள்ளலாம், அவர்களுடைய மனநிலையை பொறுத்து. ஏன் இந்த இடத்தில் மனநிலை என்று நான் கூறுகிறேன் என்றால், மன அழுத்தத்தை பற்றி பேச இருக்கின்றேன். எனவே தான் இந்த இடத்திலே அதை பற்றி வலியுறுத்துகிறேன். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று சொன்ன சொல்லுக்கிழங்க இந்த இடத்தில் விட்ட இடத்தில் நான் மீண்டும் ஆரம்பிக்கின்றேன். ஜோதிடம், ஜோதி என்றால் விளக்கேற்றுவது, திடம் என்றால் தைரியமாக. வருகின்ற ஒவ்வொரு அன்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி திடப்படுத்தி அனுப்புவது தான் ஜோதிடத்துறையாக, தெய்வீக துறையாக இருந்தது. காலப்போக்கில் அது மருவி வியாபாரத்தன்மையாக மாறியுள்ளது என்பதை நினைக்கும் போது என் மனம் வருந்துகிறது. இருப்பினும் காலத்திற்கேற்ப மாற வேண்டும் என்ற காரணத்தினாலும் நானும் அந்த செயலை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு ஜோதிடர் என்பது வருபவர்களை திடப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி அனுப்புவதே முக்கியத்துவமாக கருத வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி இந்த விகடகவி விடியல் வழியாக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். நன்றி. ஜோதிடம், ஜோதி என்றால் விளக்கேற்றுவது, திடம் என்றால் தைரியமாக. மன அழுத்தம் ஒரு செயலை திருப்பி திருப்பி நினைக்கும் பொழுது அது பயமாக மாறி மனக்குழப்பமாக மாறுகிறது. மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் நிச்சயமாக 2ஆம் தேதி, 20ஆம் தேதி, 11ஆம் தேதி போன்ற தேதியில் பிறந்தவராக இருப்பின் 3 நிமிடத்தில் உங்களுடைய மன பயம், மன அழுத்தம், தனிமை இதெல்லாமே உங்கள் விரக்தி எல்லாமே சரியாகும். மன அழுத்தம் என்பது குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை மன அழுத்தத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டுள்ளார்கள். உதாரணத்திற்கு, நண்பர்களுடன் சேர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது எனக்கு மனசு சரியில்லைப்பா, வெளியே எங்கேயாவது போகலாமா, ஏதோ எனது மனசு சங்கடப்படுத்தி கொண்டு இருக்கிறது, சுற்றுலா சென்று வரலாமா என்று தான் கேட்பார்கள்.
இது போல் பல உதாரணங்கள் சொல்லலாம். மன அழுத்தம் ஒரு செயலை திருப்பி திருப்பி நினைக்கும் பொழுது அது பயமாக மாறி மனக்குழப்பமாக மாறுகிறது. மன பயமே மரண பயத்துக்கு ஆட்கொள்ளும். எனவே தயவுசெய்து அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், மனக்குழப்பமோ மன பயமோ இருந்தால் எந்தவித சலனமும் கொள்ளாமல் நீங்கள் உடனடியாக உங்களை நீங்களே இயல்பான நிலைக்கு கொண்டு வர முடியும். எப்படி என்று கேட்கிறீர்களா? அதற்கான விளக்கம், மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் நிச்சயமாக 2ஆம் தேதி, 20ஆம் தேதி, 11ஆம் தேதி போன்ற தேதியில் பிறந்தவராக இருப்பின் உடனடியாக என்னை சந்திக்கலாம். அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு நேரடியாகவும் சொல்லப்படும். நல்முத்து என்று சொல்லக்கூடிய ஒரு முத்து நகைக்கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் மோதிரமாக அணிந்து கொண்டாலும் மன அழுத்தம் என்பது வராது. ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய தலகாணி என்று சொல்லக்கூடிய அதற்கு வெள்ளை உரை போட்டு தலகாணியில் மூக்கு வைத்து அழுத்தி படுத்தால் மன அழுத்தம் உடனே தீர்ந்துவிடும். அது மட்டுமின்றி வானத்தை நோக்கி மேலே கழுத்தை தூக்கி வலது நாசி வழியாக சுவாசத்தை இழுத்து 10 முறை விடுங்கள். எந்த விதமான கவுன்சிலிங்கும் உங்களுக்கு தேவைப்படாது. இன்னும் எளிய முறையில் சொல்ல வேண்டுமென்றால் 5 விரல்களும் 5 பூதங்கள் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இருப்பினும் இந்த நடு விரலை இந்த மாதிரி பிடித்து அழித்து கொண்டால் சரியாக 3 நிமிடத்தில் உங்களுடைய மன பயம், மன அழுத்தம், தனிமை, இதெல்லாமே உங்கள் விரக்தி எல்லாமே சரியாகும். மன அழுத்தத்திற்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு இணைப்பு உள்ளது. எனவே தான் குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவர்கள் என்னை சந்திக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டேன்.